காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அருகே காதலித்து திருமணம் செய்த மகனை தந்தையே கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காமாட்சியம்மன் கோவில் அருகே வசித்து வந்த ஏழுமலை என்பவருக்கு ரூபேஷ் என்ற மகனும் ஒரு மகளும் இருந்தனர். ரூபேஷ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய அவர்களுக்கு 1 வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது. மகனின் காதல் திருமணத்திற்கு அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு காட்டியதால் ரூபேஷ் காஞ்சிபுரத்தில் வேறு ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து மனைவியை குடியமர்த்தினார். வருமானத்திற்காக சென்னையில் உள்ள சலூனில் டாட்டோ ஆர்டிஸ்டாகவும் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ரூபேஷின் குழந்தைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடிய நிலையில் தாத்தா பாட்டி இருவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே காதல் திருமணம் என கண்டுகொள்ளாமல் விட்ட பெற்றோர் பேரனையும் கண்டுகொள்ளாததால் ரூபேஷ் கடும் விரக்தி அடைந்திருந்தார். காதலித்தது ஒரு குற்றமா என புலம்பியவர் சம்பவத்தன்று தலைக்கேறிய மதுபோதையில் சென்று தந்தை ஏழுமலையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பதிலுக்கு ஏழுமலையும் எதிர்த்து நிற்க தந்தை மகனுக்கிடையே கைகலப்பாகி ஆத்திரமடைந்த ஏழுமலை கையில் வைத்திருந்த கத்தரிக்கோலால் மகன் ரூபேஷை சரமாரியாக குத்தியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ரூபேஷ் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் அறிந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து கொலை குறித்து முக்கிய ஆதாரங்களை பறிமுதல் செய்து ஏழுமலையை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோரின் உத்தரவை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட மகனை ஈவு இரக்கமின்றி தந்தையே குத்திக் கொன்ற சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.